உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். எங்கே மக்கள் துன்ப துயரங்கள் அனுபவிச்சாலும் முதல் ஆளா இந்த ஸ்டாலின் போயிருக்கிறார். இப்போ வந்து ஒரு 20 வருஷமா இந்த ஸ்டாலின் மட்டும்தான் பண்ணிட்டு 20 வருஷமா நான் பண்ணிட்டு நான் வீட்டில் சாப்பிட்றது இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு காரணம்னாக்கா ஸ்டாலின் ஐயா தான். அவர் கூட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். அது வாங்கினாவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். அவர் காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கணும். ப்ரோக்ராமுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து உண்மையான ஸ்டாலின் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுத்துக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். மனு கொடுத்துருவாங்க, வயசானவங்கலாம் வந்து மனு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த 1000 ரூபா வந்து நிதி அது வந்து எனக்கு வந்துருச்சு ஐயா. பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தேன். அவர் தான் வந்துட்டாருன்ட்டு எல்லாமே ஆழத்தையும் எடுத்து மாலை போட்டு உதயநிதி அவர் மாரியே இன்னொருத்தர் நாங்கள் ரெடி பண்ணி கூட்டு போனோம். அப்போ என்ன சொன்னார்னாக்கா, அப்பா மாரி ஒருத்தர்லாம் ரெடி பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன், ஆனால் என்ன மாரி ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்கீங்களே. என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்னங்க அவரை மாரியே நீங்கள் இருக்கிறீங்க, என்னங்க அப்படின்னு என்னை கிள்ளிலாம் பார்த்துருக்குறாங்க. இது வேற எதுவும் மாஸ்க் அதை போட்டுட்டு இருக்குதுன்னு என்னை கிள்ளிலாம் பார்த்துருக்குறாங்க. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல யார் இருக்கா அப்படின்னா, பல பிரபலங்களுடைய தோற்றம் போட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் மாதிரி இந்த லுக் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நேர்காணல் இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரியே இருக்கக்கூடிய லுக் லைக், அதாவது சேலம் ஸ்டாலின் சையத் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் உங்களுடைய வீடியோஸ் எங்களாடி பார்க்க முடிஞ்சுது. அதில் பல பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. எங்களுக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா பல பிரபலங்கள் மாதிரி இங்கே லுக் லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாலின் சார் மாதிரி லுக் லைக்காக இருக்கீங்க. இதோடைய ஆரம்ப புள்ளி எங்கே சார் ஆரம்பிச்சது? எப்பயிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டாலின் சார் மாரி நீங்கள் மேக்கப் போட ஆரம்பிச்சிங்க? நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறைக்கு வந்து ஒரு 32 வருஷம் ஆச்சு. ஓகே. அந்த 32 வருஷத்தில் நான் வந்து குரூப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரஜினி பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நான் ரஜினி பண்ணிட்டு இருக்கிறப்போ கூட எல்லாம் பார்க்குறவங்களாம், நீங்கள் ஸ்டாலின் பண்ணலாமே, ஸ்டாலின் பேச இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்டாலின் பண்ணலாமே அப்படி இப்படின்னாங்க. அப்போ எனக்கு தெரியல, அப்போ எனக்கு புரியல. சரி என்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் அதேமாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 20 வருஷமாக இந்த ஸ்டாலின் மட்டும்தான் பண்ணிட்டு 20 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து முதல்வர் ஐயா பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், என்னை பார்த்துட்டு தான் இருக்கார். அவங்களோட ப்ரோக்ராமுக்கெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்கே சென்னையில் தான் எனக்கு அதிகமாக, மற்ற ஊரில் விட எனக்கு சென்னை தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாரி. ஆக்சுவலாக நான் சேலம், எனக்கு சென்னை தான் வாழ வைக்கிற மாரி எனக்கு இருந்துச்சு. எல்லா ப்ரோக்ராமும் எனக்கு கொடுக்குறதுலாம் சென்னை தான். ஏன்னா அந்த லுக் லைட் இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டு எல்லாம் ஒரு ப்ரோக்ராம்லாம் கொடுத்து இன்றைக்கி வாழ வச்சுருக்குறது. இன்றைக்கி வந்து நான் வீட்டில் சாப்பிட்றது இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு காரணம்னாக்கா ஸ்டாலின் ஐயா தான். அதை வந்து இன்றைக்கி நான் நிறையா பேட்டியில் நான் சொல்லிட்டேன். நான் இந்த எலெக்ஷனில் கூட எனக்கு கூப்பிடுவோன்னு நான் நினச்சேன். சொன்னாங்க இதுமாரி எலெக்ஷனில் கூப்பிடுவாங்க அப்படின்னு. இதுவரெல்லாம் அவர் கூப்பிடல, இருந்தாலும் பரவாயில்ல, என்றைக்காவது கண்டிப்பாக ஒரு நாள் என்னை வந்து அவர் கூப்பிடுவார். ஏன்னா என்னை வந்து அவர் மனசில் பதிஞ்சிருச்சு, கண்டிப்பாக கூப்பிடுவார். அது சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு எப்படின்னு தெரியல, என்னை கண்டிப்பாக கூப்பிட்டு அவர் கூட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். அது வாங்கினாவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு நல்லாயிருக்கும். அவர் கூப்பிட்டா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து, நான் செஞ்ச ஒரு பாக்கியம் புண்ணியம், இதை கூட சொல்லலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னனால கேட்குறேன், ஸ்டாலின் ஐயா உங்களை கூப்பிடுறாரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒன்றுமே பேச மாட்டேன். அவர் காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்குவேன். என் பேரை சொன்னாவே போதும், நீ என்ன மாரி இருக்கிற ஸ்டாலின், என்ன மாரி இருக்கிற சையத், நல்லா இரு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாவே அது மிகப்பெரிய சொத்து எனக்கு. மிகப்பெரிய வேறு எதுவும் எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது எனக்கு. அதை செய்யுங்க எதை செய்யுங்க எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை எனக்கு. வந்து இருக்கிறது போதும். என்னோடய இது ட்ராவல்ஸ் இருக்குது,
ட்ராவல் சர்வீஸ் வச்சுருக்கேன். அப்புறமேல இதுமாரி ப்ரோக்ராமுக்கெலாம் போடுவேன். ஸ்டேஜ் ப்ரோக்ராம், மற்றது கல்யாணம், மேரேஜு, இதெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை ஆரம்பத்தில் வந்து ரஜினி அவர்கள் மாதிரி நீங்கள் லுக் லைக் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ கிடைச்ச ஒரு வரவேற்பு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் மாதிரி நீங்கள் வந்து லுக் லைக் பண்ணுறீங்க. அப்போ கிடைச்ச வரவேற்புனா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி நிறைய பேர் இருந்தாங்க. ரஜினி பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாம் விரும்புவாங்க, ரஜினி விரும்புவாங்க. அப்போ எல்லாம் நிறைய பேராக இருந்தனால ஸ்டாலின் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன்னு சொல்லி தமிழ்நாடு எல்லாமே தெரியும். சேலம், ஸ்டாலின், சையத் அப்படின்னா தமிழ்நாட்டு எல்லாமே தெரியும். இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு லுக் லைட் இல்லை. ஏன்னா அந்த கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் எனக்கு நல்லா இருக்கு. எல்லாம் நல்லபடியாக அவரோட ஆசீர்வாதத்தில், அவரோட புண்ணியத்தில் என் குடும்பம் நல்லா இருக்குது, நாங்களும் நல்லா இருக்கோம், எங்கள் பசங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி வந்து சாப்பிட்றனாக்கா அவர் கொடுக்குற இந்தமாரி எனக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்குற காசு தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு தான் என் குடும்பமே நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். புரியுது சார். ப்ரோக்ராமுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து உண்மையான ஸ்டாலின் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுத்துக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். நிறைய நடந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா மனு கொடுத்துருவாங்க, வயசானவங்கலாம் வந்து மனு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த 1000 ரூபா வந்து நிதி, அது வந்து எனக்கு வந்துடுச்சு ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா, அப்படி இப்படின்னு காலிலலாம் விழுந்துருவாங்க. இந்த வெளியூருக்கெலாம் போனோன்னு வச்சுக்கோங்க, வெளியெல்லாம் போனால் எல்லாம் அப்படியே உண்மையிலே நம்பிடுவாங்க. மனு கொடுக்கறது, அந்த 1000 ரூபா கேட்குறது, அப்படி இப்படின்னு எல்லாமே நம்பிடுவாங்க. நானும் அந்த அம்மாக்களுக்கு நல்லா வரவேற்பு கொடுத்ததுன்னா, ஆனால் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு நல்ல வரவேற்பு தான். அதேமாரி கட்சிக்காரங்கள்லேயும் அதேமாரி நல்ல வரவேற்பு தான். நான் இன்றைக்கி வரேன் அப்படின்னாக்கா எனக்கு ரூம்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டா அதேமாரி பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. நான் இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ பர்த்டே பார்ட்டி, இந்த கல்யாணம் அப்படி இப்படின்னாக்கா என்னோடய பேமெண்ட்லாம் அதிகமாக நான் கேட்க மாட்டேன். எனக்கு பேமெண்ட்டு கம்மியாக கொடுங்க, ஏன்னா அந்த குழந்தைங்க வாழ்கிற குழந்தைங்க, அதனால் வந்து எனக்கு பேமெண்ட்லாம் அதிகமாக வேணாம், எனக்கு இவ்வளோ பேமெண்ட் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். புரியுது சார். இப்போ நீங்கள் பேசும்போதும் சரி, உங்களுடைய பாவனைகளும் சரி ஸ்டாலின் சார் மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க? அது வந்து நான் பார்த்தீங்கன்னா அவரோட இதை எல்லாமே நான் பார்ப்பேன். நான் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா அவர் நடை, உடை, பாவனை, என்ன பண்ணுறாரு, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் எப்படி நடக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு ஒவ்வொரு டைமும் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். அங்கங்கமாக அவரை வந்து ரசித்து பார்த்து செஞ்சால் மட்டும்தான், அதை உள்வாங்கி நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி இதை கொண்டு வர முடியும். சும்மா நம்ம போகிறோம் வரோம் பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த இன்றைக்கி பாருங்கள் ஃபோட்டோவில் அவரோட இதுதான் இருக்குது. எனக்கு அவரை தான் வச்சுருப்பேன். நான் காலையில் கண் விழிக்கிறப்பையும் அவர் மூஞ்சில் தான் முழிப்பேன். நான் தூங்குறப்பையும் ஒரு நன்றி சொல்லிட்டு தான் படுப்பேன்னு வச்சுக்கலேன். ஏன்னா எனக்கு வந்து வாழ வச்ச தெய்வம் அவர், இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு இந்த நாக்கை இது பண்ணுறதுமே அந்த மேனரிசம் அவர்கிட்டேருந்து அப்படியே அதை எப்பயுமே அப்படி அதை சொல்கிறேன்னு, அவரை பார்த்து எல்லா சைகையுமே எனக்கு அப்படியே வந்துருச்சு. எனக்கு ஒரு பிரபலத்தை நம்ம வந்து அந்த தோற்றத்தை நம்ம போட்டிருக்கும் போது நிறைய விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் சில பேர்ட்டேருந்து வரும். அதுமாரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தால் என்ன மாதிரி வரும்? அதெல்லாம் கமெண்ட்லாம் நிறைய வரும். அதெல்லாம் வந்து என்ன மாதிரின்னு சொல்லலாம், அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம யோசிச்சுனாக்கா அது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வேலையே கிடையாது. என்னமோ சொல்லிட்டு போ. அதனால் நான் வந்து அதை பற்றி எதுவுமே நினைக்கிறது இல்லை. நம்ம வேலை உண்டு, என்ன உண்டு, அதை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து அவர் வந்து நல்லவருன்னு சொல்லுவாங்க, கெட்டவருன்னு சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் அவர் கவலையப்பட மாட்டார். ஐயா அவர் கவலையப்பட மாட்டார். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, என் ரூட் இது தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்பார் அவர். அதே பாணியில் நான் நம்புவேன். எனக்கு ஒரு கமெண்ட் நிறைய வரும், அதெல்லாம் தள்ளிவிட்டு நான் சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? ஃபோன் பண்ணி ஏன் இந்த வேஷம் போடுறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஏதாவது அதுமாரிலாம் வந்திருக்கா? யாரும் இதுமாரி எதுவுமே சொன்னதே கிடையாது. அதுமாரி யாரும் சொன்னதே கிடையாது. எல்லாம் வந்து என்னை பெருமைப்படுத்துவாங்க தவிர, பெருமையாக தான் பார்ப்பாங்களே தவிர, இதனால யாரும் இதுமாரி சொன்னதே கிடையாது.
ஓகே. அதாவது எங்களுக்கு பார்க்கும்போது ஸ்டாலின் ஐயாவுடைய தோற்றம் போட்டிருக்கக்கூடிய ஒரு லுக் லைக்கா ஒரு ஆர்டிஸ்டா நீங்க எங்க முன்னாடி தெரியுறீங்க. உங்களுடைய உறவினர்கள், தெருவில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அந்த அந்த வரவேற்பும் அதுல இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள் இருக்கும், எனக்கு அதை பத்தி சொல்லுங்களேன். இல்லை, அந்த தெருவுனாக்கா நான் வந்து அந்த டைமுக்கு நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படி சேஞ்ச் ஆகிடும் என்னது. அந்த ஃபேஸ் மட்டும்தான் ஸ்டாலின் இதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா அது இருக்கட்டும். மற்றபடி நான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு மாற்றி அப்படி உட்காந்தா தான் பார்க்குறதுக்கு ஒரு தோட்டம் இருக்குது. நான் வீட்டிலலாம் வந்து அந்த அந்த அளவுக்கு அதிகம் நான் வெளியே வரமாட்டேன். நான் வெளியே வரமாட்டேன். பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஸ்கார்ப்பு தான் கட்டிகிட்டு வருவேன். ஏன்னா அதை நான் ஓப்பன் பண்ணாக்கா நிறைய பேர் பார்த்து என்ன எது எல்லாம் ஏதுன்றாங்க. அதனால் ஸ்கார்ப்பு கட்டி தான் போவேன். என்னை ரஜினி சையத்துன்னு கூப்பிட்டவங்க அத்தனை பேர் இன்றைக்கி ஸ்டாலின் சையதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நான் வந்து இருக்கேன்னாக்கா எனக்கு வந்து எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான். வெளி மாநிலங்கள்லாம் போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா? பெங்களூர் போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன். அவங்களாம் உண்மையில பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தேன். அவர் தான் வந்துட்டாருன்ட்டு எல்லாமே ஆழத்தில் எடுத்து மாலை போட்டு எல்லாம் ரொம்ப ஒரு இது பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா இந்தமாரிலாம் இருக்காங்கன்னு. பாண்டிச்சேரியில் போனோன்னா அந்த வேட்பாளர் கூட தான் போனேன் நான். அவர் தான் வந்துட்டாங்கன்னு எல்லாம் வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 2 நாள் அங்கே இருந்தேன், பாண்டிச்சேரியில் 2 நாள் இருந்தேன். 2 நாள் இருந்துட்டு நல்ல ஒரு அளவுக்கு வின் பண்ணிடுவார் பாண்டிச்சேரியில் ஒரு டிஎம்கே இது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் சுற்றிருக்கோம். அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் சுற்றினால அது இதாச்சு. ஓகே. இந்த 2026 இப்போ நீங்கள் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறதுனால களமாக எப்படி இருக்குது? திமுகக்கான வாய்ப்பும் வெற்றி சதவீதமும் எப்படி இருக்குது? திமுக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச திட்டங்கள் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்னென்ன செஞ்ச திட்டங்கள், இன்றைக்கி மகளிர் அனைத்து பேருமே அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா மகளிர்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி கேட்காம யாராச்சும் 5000 போடுவாங்களா? ஒரு 1000 போடுவாங்களா? வேணா ஒரு 100 யாரை கொடுக்க சொல்கிறாங்களா? நீங்கள் காலையில் கண் விழித்து பார்த்தோன்னோ உனக்கு 5000 விழுந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு 5000 நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் ஒரு அதிரடி மாரி அவர் பண்ணது. அதை மக்கள் மனசில், அதுவும் லேடிஸ் மனசில், எல்லா மனசுலையும் இவர் ரொம்ப நிறைஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன். மகளிருங்க உண்மையிலே சொல்கிறேன், மகளிருங்க ரொம்ப இவருக்கு தான் அப்படிங்கிற மாரி எல்லாமே இருக்காங்க. போகிற இடத்துல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வின் பண்ணுறது இன்றைக்கி அவர் தான். அவர் தான். ஓகே. அதை மாற்று கருத்து எதுவும் இல்லை, அவரே தான். எந்த கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதில் எந்த கட்சி தலைவர்கள் உங்களை நேரடியாக சந்தித்து பாராட்டினது அப்படின்னா? பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காங்கிரஸில் செல்வ பெருந்தகை போன வருஷம் இது அந்த இதுக்கு வந்திருக்கு. நான் போன எலெக்ஷனுக்கு, அந்த எலெக்ஷனில் அவர் தான் என்ன ஒரு 3 நாள் இருந்தேன். நான் 3 நாள் இருந்து நான் வின் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன். நானும் இன்னொருத்தர், அவரும் ஒரு கலைஞர். அவர் வந்து நாங்கள் போகாத ஏரியா இல்லை, எல்லா ஏரியாவுக்கு நாங்கள் போய் பார்த்து, அவர் ஏற்கனவே தோத்துட்டார். இருந்தாலும் இந்த டைம் அந்த வெற்றி வாய்ப்பு வேணும், வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நாங்கள் போய் அந்த மக்கள் மனசில் எல்லாத்துலேருந்து இன்றைக்கி அவர் வந்து போன 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜெயிச்சிட்டார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவருன்ற மற்ற எல்லா அரசியல் தலைவரும் எனக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் எல்லாமே நான் வந்துட்டு தான் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்காங்க. மீடியாவிலும் நான் நிறையா வந்துட்டுருக்கிறேன், அதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மேக்கப்பாக எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? எவ்வளோ மெனக்கடல் ஆகும்? இதில் வந்து எனக்கு வந்து மெனக்கடலை எதுவும் கிடையாது. மீறி போனால் ஒரு 20 நிமிஷம் தான் என்னோட இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. என்னோடய மேக்கப்னா என்ன, சும்மா ஒரு பவுட்ரு இதுமாரி வச்சுருவேன், சும்மா பேன் கேட்குறது மாரி அதை போட்டுருவேன். ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு மீறி போனால் ஒரு 1/2 hour தான் என்னோட இது. உள்ளே போனால் ஒரு 1/2 hour. இப்போ எப்போ போனேன்? ஆமாம். அதுதான் 1/2 hour தான் நம்மளோட இது. வந்துடுவேன் நான். ஏன்னா இந்த ஹேர் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக அதுமாரி பொருத்திட்டீங்க. புரியுது. வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட்? ஏன்னா அது ரொம்ப முக்கியம்ல. ஆமாம், வீட்டில் பொறுத்தவரை என் ஒய்ஃபு ரொம்ப சப்போர்ட்டிங், பசங்களும் ரொம்ப சப்போர்ட்டிங். ஆனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறது 2 பசங்களுக்குமே தெரியாது. அப்படியா? ஆமாம்.
அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டாலின்ங்கிறதான் இப்போ வந்து இந்த இன்ஸ்டா அதெல்லாம் வந்தோன்னா தான் இப்போ அந்த ஸ்டாலின் பண்ணியிருக்கேன்னு தெரியும். அதுக்கு முன்னே நான் ரஜினி பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ ரஜினி பண்ணிட்டு இருந்து இதெல்லாம் இதுவரெல்லாம் அவனுங்க வந்து பார்த்ததே கிடையாது. என்னோடய ப்ரோக்ராம் இதுவரெல்லாம் ஒரு டைம் கூட 2 பசங்க அவனுக்கு பார்த்ததே கிடையாது. அதை வந்து இதில் தான் பார்ப்பானுங்க, இன்ஸ்டாவில் அந்த வீடியோலாம் பார்ப்பாங்க. நேருக்கு நேரம் நின்று இதுவரெல்லாம் பார்த்ததே கிடையாது. ப்ரோக்ராமில் என்ன பேசுவீங்க? பேசக்கூடாது. இப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று பேச போய் ஏதோ ஒரு மீடியா மைக்கை பிடிச்சி நான் பேசுன்னு வச்சுங்க, அந்த மீடியா வந்து வேறு விதமாக கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து தளபதிக்கு தான் வந்து இதாகிடும். ஏன்னா நான் பேசுறேனாக்கா இப்போ நான் வந்து பேசுறது நல்ல விதமாக பேசுவேன், அவங்க வேறு ஏதோ ஒன்று போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து எனக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க, பேசாதீங்க, கையெடுத்து கும்பிட்றோட சரி, அவங்கள வாழ்த்து சொல்கிறது அவ்வளோதான். ஓகே, பசங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஸ்டாலினா மாறினதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும், என்ன சொல்கிறாங்க? அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க, பெருமையாக நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த ரஜினி பண்ணுறப்ப இப்போ வந்து டூயட் சாங் ஒன்று வரும். அந்த டூயட் சாங்கில் கேர்ள்ஸ் கூட ஆடணும். அப்படி ஆடுறப்ப அப்போலாம் இன்ஸ்டா கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. அப்படிங்கிறப்ப நான் வந்து அவனுங்களை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரதில்லை, இதுலேயும் இல்லை. இது வந்து தனிப்பட்ட முறையில் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெருமைப்படுத்துகிற வகையில் இந்த ஸ்டாலின் இது இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாம் மாலைகளை எல்லாம் போடுறதுனா அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது, பசங்க கொஞ்சம் பெருமையாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் அவனுக்கு லைக் பண்ணுறானுங்க. இப்போ அரசியல் பிரச்சாரமாக இருக்கட்டும், அதாவது பொது நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கும் போது இரு தரப்பினர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. நேரில் வந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இடத்துல அந்த சூழலும் உருவாகும். அப்போ எப்படி நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஸ்டாலின் தான். இப்போ வந்து வேறு கட்சிக்காரங்கள மாற்று கட்சிக்காரங்களே வந்து பார்த்தாலும் என்னை வந்து ஒரு பெருமையாக தான் பார்க்குறாங்க. ஓகே, என்னை வந்து அவங்க வந்து இதெல்லாம் இல்லை, என்னை பார்த்து கை கொடுக்குறாங்க, சிரிக்கிறாங்க, அப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க. அவர் கூட நான் ஃபோட்டோ கூட இடத்துல கை கூட கொடுக்கல, இதில் கை கொடுத்தல, இங்கே கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோ எடுப்பாங்க, கை கொடுப்பாங்க. வேறு கட்சிக்காரங்களே சொல்கிறேன் நான், மாற்று கட்சிக்காரங்களே வரவேற்பு இருக்குது. ஓகே, ஏன்னா அவர் ஸ்டாலின் நம்ம போய் பார்க்க முடியாது, அந்த நேரமும் கிடையாது, இவர் அந்த தோற்றத்தில் இருக்கார், ஒரு லுக்லைட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு கை கொடுப்பாங்க, எனக்கு எல்லாம் அதுன்ட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசனாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், இங்கே நான் வேலை செய்யறது ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறப்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாற்று கட்சியில் தான் இருந்தார். அந்த கட்சிக்காரர் எனக்கு எவ்வளோ தெரியுங்களா, எனக்கு நான் வந்து கூட இருக்கிறவங்களும் அதே இதில் தான் வந்தேன், இந்த கெட்டப்பில் தான் வந்து நான். அவர் எனக்கு மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார் தெரியுங்களா, புரியுது, எவ்வளோ அன்பாக இருந்தார். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இந்த கட்சிக்காரங்க வந்து நம்மளை இப்படி பார்க்குறாங்களே, எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. இப்போ எலெக்ஷன் டைம், ஸோ அதனால் இதுக்கான வேலைகளும் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும், எலெக்ஷனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே உங்களுடைய பொருளாதாரத்துக்கான வேலையாக என்ன இருந்துச்சு? அதான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன்ல, ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன், ட்ராவல்ஸ் வந்து இருக்குது, கால் டாக்ஸி இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதான் சொல்கிறேன், அது இல்லைன்னா அதை நான் பார்த்துருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா டிரைவர் போட்டுவிட்டு அதை இருக்கிறாங்க, நானும் ஓட்டுவேன். நானும் வந்து எங்கேயாவது போகிறதுன்னா நானும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஓகே, எதனால கலைத்துறைக்குள்ளே வரணுங்கிற ஆர்வம் வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அந்த டான்ஸு அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸுனா நான் வந்து ஒரு 10 வயசு 15 வயசுலேயே வந்து எங்கள் நடராஜ் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் சேலத்தில், அவர் ஆடிட்டு இருந்தார். அவர் ஆடுறதை பார்த்து தான் எனக்கே வந்து எனக்கு ஒன்றும் முடியல. அவர்கிட்ட நான் போய் குருவாக நின்று தட்சணையை கொடுத்து அவர்கிட்ட முதல் நான் சேர்ந்தேன். நான் அப்போ சேர்ந்த வாழ்க்கை தான் எனக்கு அவர் எடுத்த அந்த அடியை எடுத்து வச்சது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன். படிப்படியாக அப்படியே போய் வந்து அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பேரும் புகழும் வருதோ அதே அளவுக்கு விமர்சனங்களும் அவமானங்களும் சந்திக்க நேரிடும். அதுமாரி நடந்திருக்கா? எனக்கு இதுவும் அவமானம்லாம் எதுவும் வந்தது கிடையாது. ஓகே, அதுமாரி இது வரைக்கும் வந்தது கிடையாது. கமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அதன்னா நான் தள்ளி விட்டு போயிடுவேன். பார்த்தா நல்லது பார்ப்பேன், இல்லைன்னா தள்ளிட்டு போயிடுவேன். எனக்கு இதுவெல்லாம் ஒரு அவமானமோ ஒரு தலைக்குனிவோ மற்ற அது யாரையும் என்னை திட்டுறதோ
இதெல்லாம் எதுவும் நடந்ததே கிடையாது. இத்தனை வருஷத்தில் எதுவும் நடந்ததே கிடையாது. என்னை பாராட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் தவிர இந்த கெட்டப்பில் நான் ஸ்டாலின் கெட்டப்பில் கூட பாராட்டு மட்டும்தான் வாங்கி. புரியுது. ஏன்னா இப்பயே நார்மலாக நம்ம வெளில வரும்போதே ஐ மீன் நீங்கள் கெட்ட போடாமல் வரும்போதே அத்தனை பேர் வந்து உங்களை வந்து அடையாளம் காண முடியுது. ஒரு செகண்ட் ஒத்து கவனிக்கிறாங்க, என்னடா அப்படிங்கிற பார்க்குறாங்க. அவள் எப்படி சார் இருக்கும் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? இல்லை, நான் பஸ்ஸில் போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அந்த ஸ்கார்ப் கட்டிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட ஸ்டாலின் சார் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், அதேமாதிரி எனக்கு இருக்கும். ட்ரெயினில் போனாலும் சரி அது எப்படி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நிறைய நான் வரேன். நான் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் நிறைய நான் வரேன். அப்போ வந்துருக்கிறப்ப இவர் தானே ஸ்டாலின் சையத், இவர் தானே? ஆமாங்க ஐயா அப்படியே அவங்க போகிறாங்க. அப்போ வந்து நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. பேச பேச எனக்கும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும், நானும் பேசலாம் ஆரம்பிப்பேன். சார் சிஎம் சாரை மீட் பண்ணல, ஆனால் அவங்க குடும்பத்தில் யாரையாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். போன எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், அப்போ வந்து அவர் உதயநிதி வந்திருந்தார். ஓகே. அவரை பார்த்தோன்னே ஷாக்கிங் ஆகிட்டார் சார். பார்த்தோம். ஆமாம். ஓகே. அவர் ஷாக்கிங் ஆகி அப்படி பார்த்தோன்னே அப்படியே நின்றார். என்னங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார். அப்புறமேல அந்த கொடி கூட நாங்கள் ஏற்றுறது நாங்கள் 2 பேரும் ஏற்றுறோம். ஒரு பெரிய கொடி வந்து. அப்படியா? ஆமாம், டிஎம்கே கொடி ஏற்றுறது நாங்கள். அவர் என்னை கைப்பிடி சொன்னார். அது எல்லாமே அந்த கட்சிக்காரங்களாம் இருந்தாங்க. அப்போ அந்த கொடி வந்து இதுன்னு அவர் ஏற்றினார், நானும் அதை கை பிடிச்சி இருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். அது சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். விஷயம் அது வந்து உண்மையில எனக்கு அதை நினச்சி கூட பார்க்கல நான். ஓகே. அது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் தான், அது திண்டுக்கல் தாண்டி ஒரு வில்லேஜ் தான். அவர் வந்து ஒரு 7 மணிக்கு வந்தார். சரி, நாங்களும் எல்லாமே ரெடியாகி இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். வந்தோன்னா இந்த ஒரு ஷாக்கிங் எனக்கு ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய எனக்கு ஒரு இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது பாருங்கள், நான் வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்ன பேசுனீங்க? நான் ஒரு பேசுகிற அளவுக்குலாம் இல்லை, கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னு. அவரை கூப்பிட்டு அப்படியே இது பார்த்தாரு. அப்புறம் எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்பா மாரியே இருக்கிறாரு, எங்கேங்க இது வர சொன்னீங்க அப்படின்னு நிறைய டைம் பார்த்துருக்காரு. பார்த்துருக்கீங்க? ஓகே, கண்டிப்பாக நிறைய டைம் பார்த்துருக்காரு. அதேமாரி உதயநிதி அவர் மாரி இன்னொருத்தர் நாங்கள் ரெடி பண்ணி கூட்டு போனோம். ஓகே. அப்போ என்ன சொன்னார்னாக்கா, அப்பா மாரி ஒருத்தர்லாம் ரெடி பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன், அப்பா மாரி இருக்கு, ஆனால் என்ன மாரி ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க, அமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. ஓ, சென்னையிலே. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னது தான், ஸ்டாலின் சாரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய வீடியோஸ்லாம் அவர் பார்க்கும் பட்சத்தில் இந்த நேர்காணலுமே அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ஒரு வார்த்தை கேட்கணும், இல்லை இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2027 பார்த்தாருன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர்கிட்ட அதான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்தில் அதான் சொல்கிறேன், எனக்கு இதுதான் கேட்கணும். அவர் என்னை பார்த்து ஒரு பேனா கொடுத்தா போதும், ஒரே ஒரு பேனா கொடுத்தா போதும். நிறைய மீடியாவில் சொல்லியிருக்கேன், பேனா கொடுத்து என்னை கையை பிடிச்சி ஒரு ஆசீர்வாதம் பண்ணாவே அது நான் எங்கேயோ போன மாதிரின்னு வச்சுக்கலேன். அதுதான் நான் எதிர்பார்த்துட்டுருக்கிறேன். மற்றதெல்லாம் வேறு எதையுமே எதிர்பார்க்கல. அவர் என்னை பார்த்து பேசினவே போதும். ஆமாம். சூப்பர் சார். சார், நிறைய பேர் நேரில் உங்களை வந்து ஸ்டாலின் சார்னே நம்பி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துருக்காங்க. அதில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும்ல? மறக்க முடியாத அனுபவம்னாக்க பார்த்தீங்கன்னா, அதான் இந்த வில்லேஜ் சைடு போகிறோம். அப்புறம் இங்கே சென்னையிலே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வருவாங்க பாருங்கள், பயங்கர மாரி ஃபோட்டோஸ் எடுக்க அப்படியே நின்னாதான் வச்சுக்கோங்க, ஒரு 1000 ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க. ஓகே. இந்த வயசானவங்களாம் காலையில் விழுந்துருவாங்க, காலையில் உழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் விழுந்துட்டு அதுன்ட்டு மனு கொடுக்குறது, அது கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வயசானவங்க அதுமாரி இதெல்லாம். கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு ப்ரோக்ராம், இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தான் போயிருந்தேன். அப்படியே பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு நிறைய அமைச்சருங்க அதுமாரி பண்ணுவாங்க. நிறைய அமைச்சருங்க என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்னங்க அவரை மாரியே நீங்கள் இருக்கிறீங்க, என்னங்க அப்படின்னு. என்னை கிள்ளிலாம் பார்த்துருக்குறாங்க. இது வேற எதுவும் மாஸ்க் எதை போட்டுருக்குன்னு என்னை கிள்ளிலாம் பார்த்துருக்குறாங்க. அப்படியா? இப்போ லைக் அமைச்சர்கள்லாம் உங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய தொடர்பு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, செல்வாக்கு, கட்சி ரீதியான செல்வாக்கு எப்படி இருக்கு?
கட்சி ரீதியான செல்வாக்கு நிறைய இருக்குது. ஆனால் வந்து என்னன்றீங்களா, அமைச்சருங்க அவங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. எல்லா அமைச்சரும் பார்த்துருக்கேன், எல்லா அமைச்சரோட ஃபோட்டோவும் நான் எடுத்துருக்குறேன், எல்லாமே பார்த்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நான் கேட்டதில்லை. ஐயா வணக்கம் ஐயா அப்படின்வேன். அவங்களுக்கு வந்து என்னை இது இருந்தால் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதேமாரி வேறு எதாவது சொல்லி விடுவாங்க. அவங்க அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணுங்கள், இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியும் விட்டுருக்குறாங்க. அதுக்கும் நான் நிறையா டைம்லாம் போயிருக்கேன். புரியுது. இவங்க கனிமொழி மேமை பார்த்துருக்கீங்களா? கரூரில் பார்த்துருக்கேன் நான். என்ன சொன்னாங்க? அங்கே பார்த்து அவங்க வேனில் நின்றுருந்தாங்க. ஜோதிமணி இப்போ எம்பி ஆகிட்டாங்க. அங்கேருந்து பார்த்து எனக்கு கை காட்டினாங்க. கை காட்டி உடனே அங்கேருந்து பார்த்து நான் மேலே நின்றுருந்தேன். எனக்கு ஒரு வணக்கம் வச்சாங்க, டாட்டா கட்டினாங்கன்னு வச்சுங்க. இன்னும் டைரெக்டாக நாங்கள் பேசிக்கல. ஓகே, பேசிக்கல. அங்கேருந்து பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருச்சு. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. 20 வருஷமாக ஒரு லுக்கல் லைக்காக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரணும். மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.